வெறும் நான் வரக்கூடாதா, எங்களெல்லாம் ஒடுக்குறீங்க, நாங்களை எங்களை நம்மளை இப்படி இது மாதிரி பேசுகிற அரசியல் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் லைட்டாக போங்காட்டம். அனிருத்து கூட முதலமைச்சர் ஆகலாம், மறந்துட்டேன். ஏன்னா வைப்பு தான் ஆட்டம் அப்படின்னு ஆகி போச்சுன்னா அனிருத் இவங்களை விட பயங்கரமாக வைப்பு பண்ணுவாப்புல. ஏன்னா இவங்களுக்கு வெறும் இவங்க பாட்டு தான் போட்டு ஆட முடியும், அனிருத் எல்லாருக்கும் பாட்டு போட்டுக்கிறாப்புல. இதே அம்மையார் ஜெயலலிதாவாக இருந்தால் என் நேரத்துக்கு சிங்கிள்ஸ் கூப்பிட்டுருப்பாங்க, கோர்ட்டுக்கு வாப்பா நீ, என்ன இது, அதாவது இப்போ கோர்ட்டுக்கு போகலாம் வாணும். அதனால தான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சட்ட ரீதியாக இன்னும் ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது காவேரிக்குள்ளே எங்கேயும் எதுவும் பண்ணக்கூடாது, எங்களுக்கும் உரிமை இருக்குது, எங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லுங்க, நாங்கள் போயிடுறோம். அதுதான் அந்த தீர்ப்பாயம் சொல்லுது. அவங்க ஹாப்பி கர்நாடகாவில், இங்கே கன்ஃபார்ம் பண்ணல, பத்திரிகையாளர்கள் கர்நாடகா கவர்மெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, வராங்க வராங்க வாங்க வாங்க மேகதா அதில் கட்டியே ஆகணும். இதெல்லாம் ஒரு டெக்னிக்கல் அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா அப்போ என்ன பண்ணால் எல்லாம் கும்பலாக போய்ட்டு எடப்பாடி பழனிசாமி கண்டா வர சொல்லுங்கன்னு பாட்டு தான் பாடணும். ஏன்னா அவர் தானே அந்த வேளாண் சிறப்பு இதாக மாற்றி விட்டது, அவர் மாற்றி விட்டு போயிட்டார். ஆனால் தண்ணி வரானா மொத்தமாக போயிடும். ஆனால் வந்து 5 கையெழுத்தில் உள்ளே வரணும் விவசாயி பிரச்சனைலாம். விவசாயி பிரச்சனை 5 கையெழுத்தில் உள்ளே வரலன்னா என்ன அது கையெழுத்து, ஏன்னா மாண்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் வந்து 30 விழுக்காடு மக்கள் பிரச்சனையை நீங்கள் சரி செய்கிறீங்க. எல்லாரும் சாப்பிட்றதுக்கு அங்கே தானே போனோம். ஆனால் சீமா சொல்லுவார்ல, 5G 4Gலாம் வைக்க கஞ்சி எங்கேருந்துப்பா வரும் அப்படின்னு கேட்குறாருல சாப்பாட்டுக்கு. வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் வந்து தனுஷ் அப்படின்ற ஒரு பேச்சு உருவாயிடுச்சு. அதுக்கு என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்த படம் ரிலீஸ் அப்போ ஏன் நான்லாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதான்னு ஆரம்பித்து இப்போ வந்து நான்லாம் 2 நேஷனல் அவார்டு வாங்கக்கூடாதா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு. அநேகமாக அடுத்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஏன் நான்லாம் முதலமைச்சர் ஆகக்கூடாதான்ற பேச்சு கூட உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற டாக் வந்து இப்போ உருவாயிருக்கு. தனுஷ் வந்து அந்த ரசிகர் மன்ற செயல்பாடுகள், இப்போ திடீர்னு ரத்த தான முகாம் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அடுத்து கட்சி ஆரம்பித்து நிற்க போகிறாரு அப்படின்ற ஒரு தோற்றம் உருவாயிடுச்சு. தனுஷ் அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க சார்? தனுஷ் அரசியலுக்கு வராருன்னு முடிவே பண்ணிட்டீங்க நெறியாளர். நல்ல விஷயம் தாங்க. செய்ங்க, அரசியலில் வந்து சட்டப்படி தான் எதுவுமே நடக்கும். இப்போ சட்டத்தின்படி தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வரலான்னா அவருக்கு தகுதி இருக்கானா 100 விழுக்காடு தகுதி இருக்குது. தனுஷ் கொண்டி தகுதி இல்லை, எனக்கும் தகுதி இருக்குது, உங்களுக்கும் தகுதி இருக்குது, இதை பார்க்குற நம்ம நேர் எல்லாருக்குமே தகுதி இருக்குது. அரசியல் ஒண்டி தான் வந்து குவாலிஃபிகேஷனே கிடையாது. என்ன குவாலிஃபிகேஷனு, நீங்கள் வந்து இந்த நாட்டினுடைய பிரஜையாக இருக்கணும், உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கணும், அந்த ஓட்டர் ஐடி நீங்கள் தேர்தல் நிற்கும்போது ஒரு 10 பேர் சப்போர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் கடன் எதனா இதுனா அது சொல்லணும், வரி பாக்கி எதனா இருந்தால் வரியை கட்டிடணும், இவ்வளோதான். இதை தாண்டி ஒன்றும் பெரிய சட்டங்கள்லாம் கிடையாது. நான் சொன்ன பாருங்கள், ஒருத்தர் அரசியல்வாதியாக மாறணும்னா இந்த 5 தான். ஃபஸ்ட்டு உங்கள் வந்து குடியுரிமை இருக்கணும் அந்த ஊரில். 2வது வந்து நீங்கள் எந்த தேர்தல் தொகுதியில் இருக்கீங்கன்னா அந்த தொகுதியில் உங்கள் பேர் இருக்கணும், இல்லைனா அது வந்து அதுக்கு உண்டான சான்றுகள்லாம் இருக்கும். இருந்துட்டு ஒரு 10 பேர் நீங்கள் தேர்தல் நிற்கிறீங்கன்னா உங்களை வழிமொழியணும். அதுக்கப்புறம் சின்னம் ஒதுக்குவாங்க, உங்கள் பேரில் வந்து இது இருக்கக்கூடாது, இன்கம் டேக்ஸு அது மாதிரி பாக்கியெல்லாம் வைக்கக்கூடாது, வரி பாக்கியெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸு எதனா வழக்குகள் நிலுவையில் இருக்குன்னா அந்த அஃபிடாவிட்டில் சொல்லிவிட்டு நிற்கணும், இவ்வளோதான். இப்போ இது பிரகாரம் பார்த்தா நிறைய பேர் குவாலிஃபை, அதாவது 150 கோடி பேர் இருக்கிறாங்க நம்ம ஊரில்னா ஒரு 130 கோடி பேர் குவாலிஃபை ஆகும் அரசியல்வாதி ஆகுது. அதனால் அது யார் வேணால் அரசியலுக்கு வரலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்ல விஷயம். தனுஷ் அவர்கள் ஒரு சிறந்த நடிகர். அசுரன் படம்லாம் எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம், அசுரன் படமோ வடசென்னை படமோ. அதில் இந்த சண்டை காட்சிகளை தாண்டி அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் காட்டியிருப்பார். தமிழ்நாடு பூரா ரசிகர்கள் இருக்குது. விஜய் சாருக்கு எப்படி ஆயிரக்கணக்கான ரசிகர் மன்றம் இருக்கும், அதே மாதிரி அவருக்கும் இருக்குது. அவர் பிறந்தநாளுக்கு சில மாவட்டங்களில் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து ஃப்ரீயாக பஸ் ஓட்டிருக்காங்க. ப்ரைவேட் பஸ் சர்வீஸ் வந்து இன்றைக்கி இலவசம், தனுஷ் பிறந்தநாள் அன்றைக்கி இன்றைக்கி ஏற எல்லாத்துக்கும் இலவசம்னு ஓட்டியிருக்காங்க. நல்ல விஷயந்தாங்க. ஜனங்களுக்கு வந்து தேவைகள் இருக்குது, அந்த தேவையை பூர்த்தி செய்கிறாங்க, பஸ் விட்றாங்க, சிக்கன் பிரியாணி போடுறாங்கன்னா சந்தோஷம்தான். எனக்கு ஏன் வந்து தனுஷ் அவர்கள் அரசியல் வருது, நான் தனுஷ் இல்லை, யார் வந்தாலும் அரசியலுக்கு வந்தால் வர்றப்ப. ஏன்னா இந்த பணம்லாம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து அரசியல்வாதிகளாக மாறினதுக்கப்புறம் ஜனங்களுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அப்போது மக்கள் பணம் கொஞ்சம் மக்களுக்கே திருப்பி வரும். இல்லைனா என்ன ஆகிடும், இவங்க பாட்டுன்னு பெரிய பெரிய பணக்கார காரு, ஸ்பெஷல் ஃப்ளைட்டு, நட்சத்திர விடுதியில் தங்குறது, துபாய் போகிறது, லண்டன் போகிறது, கேளிக்கைகள், அவங்களே அவங்களுக்கு அதாவது மக்கள்கிட்ட தான் இந்த பணம் போகுது. அவங்களுக்கு அந்த பணம் வந்து திருப்பி மக்கள்கிட்ட வரணும்னா அப்போ இவங்கெல்லாம் வந்து பிறந்தநாள் கொண்டாடணும், அரசியலுக்கு வரணும், தொண்டர்களுக்கு எதனா கஷ்டம்னா உதவணும், 4 கல்யாணத்தை எடுத்து செய்யணும், தொண்டர்களுக்கு எதனா வீட்டில் துர்பாக்கியமான ஒரு செய்தி ஆகி போச்சுன்னா கூட அந்த ரசிகர் மன்றத்தை வந்து உதவணும். இப்படி பண்ணால் தான் அந்த பணம் என்ன ஆகுனா, இது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். பணம் வந்து பணக்காரர்கிட்டே சேராது. அப்போ நடிகர்களுக்கு என்ன பண்ணுது, மக்கள்கிட்டேருந்து பணம் போகுது. ஒரு படத்துக்கு என்ன சம்பளம்ன்றீங்க,
30 கோடி 50 கோடி 100 கோடி 200 கோடி 250 கோடி. அப்போது ரிச் பிகம்ஸ் ரிச்சர், போர் வந்து அப்படியே இருக்கிறாங்க. அப்போ அதனால் இவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்னா நான் என்ன கேட்குறேன், இருக்கிற எல்லா நடிகரும் அரசியலுக்கு வந்துருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாரும் வந்து எல்லாரும் பண்ணுங்க. இதை ஒரே ஒரு சின்ன வருத்தம், நம்ம அண்ணா ராகவா லாரன்ஸ் அமைதியாக இருக்கிறார். நீட் தேர்வு ரத்து இந்த போராட்டம் வந்தாலும் வந்தது கரப்பாம்பூச்சி வச்சு, அப்புறம் அட்ரஸே காணும் அவரும் இப்போ இதெல்லாம் பார்க்கணும். என்னது தனுஷ் போட்டியா, அம்மா சொல்லிட்டாங்க நான் நிற்க போகிறேன் திருச்சி பார்க்கலாம், அப்படி உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னீங்க. அப்புறம் பார்த்தா ஒரு கருத்தும் காணும் ஒன்றும் காணும். அப்புறம் விஷால் ஆர்கே நகரில் தோற்று போயிட்டு, அதாவது வேட்புமனு நிராகரிச்சுட்டு அதோடு போனவர் இப்போ திருப்பி என்ன நிலைப்பாடு இல்லை. நான் என்ன சொன்னேன்னா, 2 பேருக்கு அந்த பெரிய அமைப்பு இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். யார் யாருக்கு அந்த அமைப்பு இல்லை அப்படின்னா, ஐயா சூர்யாவுக்கும் அவரோட சகோதரர் கார்த்திக்கும் இல்லை. காரணம் என்னன்னா, ரொம்ப நல்லா வளர்த்துட்டு இருக்கிறாரு யார், ஐயா சிவகுமார் சார். அது அவர் மேலே தான் தப்பு. ஏன்னா இவங்க வந்து எப்படின்னா அரசியல் பேசுறது கிடையாது பெருசாக, ஆனால் அரசியலில் ஆக்கப்பூர்வமாக செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்க, அரசியல்ன்றது என்னது, 4 பேருக்கு உதவுறது தான் அரசியல். ஏழை பாழைகளை படிக்க வைக்கிறது, விவசாயிகளுக்கு எதனா பிரச்சனை அது ஒரு அறக்கட்டளை. அதுக்கப்புறமா வந்து இந்த தனி மனித வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு, ஏன்னா தலைவன் எவ்வளியோ தொண்டர்கள் அவ்வளி. இப்போ தலைவர் வந்து டெய்லி குஷ்டு ரோட்டில் ஒரு மாதிரி சுற்றி நிற்கிறாரு, போகிற வர பொம்பளைங்களெல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணுறாரு அப்படின்னா அவரை ஏற்றுக்கிற கூட்டம் என்ன நினைக்கும், இப்படி தான் இருந்தால் தான் கௌரவம் போலது ஊரில், நம்ம வந்து 4 விஷயத்தில் நம்ம வாண்டடாக இருக்கணும், நமக்கு வந்து அந்த தனி மனித ஒழுக்கமோ இல்லை நம்ம வந்து வரி பாக்கி இதெல்லாம் வந்து ஏய்க்கணும், நம்ம கார் வாங்கினா அது விலையை வெளில சொல்லக்கூடாது, நம்ம எங்கே வேணால் போகலாம், நைட்டில் எங்கே வேணால் வரலாம், இப்படிலாம் இருந்தால் தான் நம்ம மாசு பக்கா மாசு அப்படின்னு. இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவும் கார்த்திக்கும் அந்தளவுக்கு பாவம் தகுதி வரல. அதனால் அவங்க எப்படி பாவம் அரசியலுக்கு வந்து அவங்களாம் அதனால் அவங்க பாவம் ஏதோ நச்சுக்கின்னு உதவி பண்ணின்னு அப்படியே இருந்துக்க வேண்டிதான். ஆனால் மிச்ச நடிகர்கள்லாம் இருக்கலாம். அதுமாதிரி அஜித்தும் சாரும் சொல்லிட்டார், ஒரு நாளும் என்னோடய ரசிகர்களை என்னோடய ஆதாயத்துக்காக நான் பயன்படுத்த மாட்டேன். ரசிகர்கள் அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துட்ருவோம். இந்த கடவுளே கூப்பிடுறது அஜித் அவர்களே அப்படி அதெல்லாம் வேணாப்பா, என் வாழ்க்கையை நான் பார்க்குற சாமி, உன் வாழ்க்கை நீ பாரு, நீ நல்லா இரு. ஆனால் தனுஷ் வந்து அஜித்தை கோட் பண்ணியிருக்காரு. இப்போ அஜித் ஃபேன்ஸை தனுஷ் பயன்படுத்துகிறாருன்ற விமர்சனம் வருது. இல்லை அது தப்பு கிடையாது, அவர் வரமாட்டேன்றாரு. அப்போ அவர் ஃபேன்ஸ் என்ன பண்ணுறது, தலை ஃபேன்ஸ் என்ன பண்ணுறது, தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு, விஜய் சார் ஆகிட்டாங்க. இப்போ தலை ஃபேன்ஸ் என்ன பண்ணுறது, தேவைப்பட்டால் ரஜினி சாரை கூட போய் பார்ப்பார் தனுஷ் சார். இருந்தாலும் சொந்தம் தானே, உறவினர் தானே, பழசெல்லாம் எதுவும் மனசில் வேணாம். கேட்டேன், பாபா படம் ஓடாதப்போ உங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸுன்னாங்க, பழைய பாஷா தளபதியெல்லாம் இன்னும் பார்த்துட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க, அருணாச்சலம்லாம் பார்த்துட்டு, அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் இருங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரஜினி சார் ஃபேன்ஸு கூட வெறும் நான் வரக்கூடாதா, எங்களெல்லாம் ஒடுக்குறீங்க, நாங்களை எங்களை நம்மளை இப்படி இது மாதிரி பேசுகிற அரசியல் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் லைட்டாக போங்காட்டம். அப்போது மேகதாது காவேரி பேச மாட்டோம், நீட்டு பற்றி வாய் திறக்க மாட்டோம், பெட்ரோல் பங்க்கில் E20 ஃபியூல் போடுறேன்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் சிக்குது, மைலேஜ் அடி வாங்குதுன்னு. அதாவது ரொம்ப கஷ்டமான வேலை இன்றைக்கி வண்டி ஓட்டுறதாங்க. இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் கேப் ஓட்டுறவங்கலாம் நமக்கு ஒரு சில நேரம் அவங்க மீது கோவம் வருது. என்னென்னா ஃபோன் பண்ண உடனே எவ்வளோ எக்ஸ்ட்ரா வராது, அப்புறம் நம்மளே 20 ரூபா 30 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு போட்டால் கூட அதுக்கு மேலே ஒரு கேட்குறாங்க. அந்த ஒரு கோவம் இருக்குது. ஆனால் அவங்க மீது சுமை அதிகமாக இருக்குது, அதையும் பார்க்கணும். இது என்ன சுமை, வட்டி ஜாஸ்தி. வண்டி வாங்குறாங்க அப்படின்னா அது வண்டிக்கு யாருக்கும் ஃப்ரீயாலாம் ஆட்டோ கேபெல்லாம் ஃப்ரீயாலாம் கொடுக்குறதில்ல, சுய உதவி மாதிரி பண்ணிக்கங்கன்ட்டுன்னு. அதுக்கப்புறம் சுங்க வரி ஜாஸ்தி, அதுக்கப்புறம் வண்டிக்கு ஆனுவல் பர்மிட் டேக்ஸு, அதுக்கப்புறம் இந்த டயரிலேருந்து ஆரம்பித்து எது வாங்கினாலும் 14% 18% ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் பெட்ரோல் டீசல் விலை எக்கச்சக்கம், கேஸுக்கு மாறினா அங்கே போனால் க்யூவில் நிற்கணும். இப்போ இவ்வளோ அழுத்தத்தை வச்சு அந்த ஒரு குடும்ப தலைவர் அவர் ஓட்டி இந்த ஆட்டோவையோ இல்லை கேபையோ ஓட்டி குடும்பத்தை மொத்தத்தை தேவையும் பூர்த்தி செய்யும். இதோட பெரிய பிரச்சனை உங்களுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா போலீஸுக்கு ஃபைன் கட்டுறது. போலீஸ் ஃபைன் கட்டுறது. அது அந்த ஆட்டோ ஓரமாக இருந்தால் அந்த இது சீட் எடுத்துன்னு போடுவாங்க. இந்த சீட் எடுத்துன்னு போய்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 10 தூங்க போகிறீங்களா? அது இவங்க மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குங்க, இவங்க மேலேயும் தவறுகள் இருக்குது இல்லைன்ற. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஒரு ஆட்டோ ஓட்டுற ஒரு தொழிலாளியோ இல்லை கேப் ஓட்டுற ஒரு தொழிலாளி, ஏங்க 15 வருஷமாக ஒருத்தர் கேபே ஓட்டினுங்கிறாருங்க, 18 வருஷமாக ஒருத்தர் கேபே ஓட்டினுங்கிறாரு, வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் அதே மாதிரி இருக்கிறாருங்க. எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? நான் என்ன சொல்கிறேன்னா, சமுதாயத்தில் வந்துங்க ஒருத்தர் வந்து ஒரு 18 வருஷம் 20 வருஷம் ஒருத்தர் கேப் ஓட்டிக்கிறாருன்னா
அவர் வந்து அவருக்குன்னு ஒரு சொந்த வீடு, அவருக்குன்னு வந்து ஒரு ஒரு வங்கி பேலன்ஸு, அவரோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு உண்டான அந்த எக்கனாமி வரணும்ல, வரலையே. இப்போ உழைச்சவன் உழைச்சினே இருக்கிறதுனா இன்னும் இது நாடு எப்படி நீங்கள் கட்டமைச்சு வச்சுருக்கீங்க? நானே கேட்குறேன், ஒருத்தர் 18-20 வயசில் படிக்காமல் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல, 40 வயசில் எப்படி ஊட்டுன்னு இப்படி பேசினேன் நான் போகலாமா அப்படின்னா வாப்பா போகலாம் இப்படியே பேசிக்கின்னு அவர் அப்படியே இருந்துக்கின்னு சாயந்தரத்தில் அதே வீட்டில் லுங்கி கட்டிக்கின்னு அதே வாழ்க்கை அதே என்ன சாப்பாடோ அதே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அவர் ஆயுசு முடிஞ்சிடணுமா? அவங்கெல்லாம் பணக்காரே ஆகக்கூடாதா? அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த அவங்க வந்து அந்த ஃபேர் ரேட்டெல்லாம் ஏற்ற சொல்லி கேட்குறாங்க. அது என்ன பண்ணுறது? இல்லை அரசு எப்படி இவங்களுக்கு உதவி பண்ணுறது? அதாவது ஆட்டோ ஓட்டுறவங்க அதிகமாக பணம் கேட்குறதுனால இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா கெட்ட பேர். சென்னைனாவே ஐயோ ஆட்டோக்காரங்களா பயமாகுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் கொச்சி போய் கேளுங்க, இல்லை டெல்லி போய் கேளுங்க. டெல்லியில் இருக்கிறவங்க இல்லை பெங்களூரில் இருக்கிறவங்க இங்கே வந்து ஐயோ சென்னை ஆட்டோ, பெங்களூரே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறின்னு வந்தது, கெட்டு போயின்னு இருக்குது, கருவாங்க. அப்போ இந்த ஒரு 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 தவறான ஒரு பார்வை இருக்குது இல்லையா? ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து வெளிநாட்டிலேருந்தோ இல்லை வெளி மாநிலத்துலேருந்தோ வரவங்க முதல்ல நம்ம ஊர் ஓட்டுநர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க பார்ப்போம். அப்போ அங்கே ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ அரசு என்ன பண்ணலாம் இதை? சரி நான் வந்து உனக்கு இலவசமாக நான் வண்டி தரேன், இல்லை நான் வட்டி இல்லாமல் நான் உனக்கு ஆட்டோ தரேன், ஆனால் நீ வந்து நான் சொல்கிற மாதிரி இது 13 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு விலையை ஏற்றி. ஆமாம். அப்போவே வந்து ஒரு கிலோமீட்டருக்கு 20 ரூபா 23 ரூபாலாம் வாங்கினவங்க இன்றைக்கி வந்துட்டாங்க. இல்லை அது தனியார் நிறுவனம்லாம் வருது பாருங்கள், இந்த ஓலா உபர் அவங்கெல்லாம் வந்து அவங்க சம்பாரிச்சிக்கின்னு காசு எடுத்துன்னு போயிட்டு இவங்கள விட்டுருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி இருப்பாங்க, அப்புறம் வேறு கம்பெனி வரவங்க வேறு கம்பெனி, அப்புறம் ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுன்னா அவங்களே வண்டியை விட்டுருவாங்க. அவங்களே வண்டியை விட்டுட்டு அவங்க சம்பளத்துக்கு ஆளை போட்டு புதுசில் நல்லா பண்ணுவாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா கேப்டன் இஸ் டிமாண்டிங் எக்ஸ்ட்ரா மணி, அப்புறமா டிட் த கேப்டன் ரிசீவ் எக்ஸ்ட்ரா மணி, எஸ்ன்னு குத்தவுடனே அங்கே ரத்து, இல்லை இறங்கு வண்டியை விட்டு வேறு வண்டி வருது, வண்டி ஓனர் கூப்பிட்றாரு, ஏதோ ஒரு கதை சண்டை. இதை நான் என்ன சொல்கிறேன்னா, அரசே ஒரு நிறுவனத்தை தொடங்கி நீங்களே ஒரு நிறுவனத்தை போட்டு அதில் யார் ஒழுங்காக ஓட்டுறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டிங்கு, காசை கொஞ்சம் கூட்டி கொடுங்க. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா துட்டு கேட்குவோம், அது என்ன பில்லு வருதோ அதான் வாங்கணும். 350 ரூபா வருதா 350 ரூபா வாங்கி, அதாவது 250 ரூபா இப்போ வருதா அரசே ஏற்றுங்க, 150 ரூபா ஏறுங்க, 100 ரூபா ஏற்றுட்டு பஞ்சாயத்தை முடிங்க. அவங்களும் 10 ரூபா எடுத்துகிட்டு போட்டோம், அதில் வர அரசாங்கத்துக்கு என்ன கமிஷன் வருதோ அரசாங்கமே எடுத்து, தனியார் சம்பாதிச்சிட்டு இருக்கான், அரசாங்கம் எடுத்துகிட்டு போட்டோம். கஸ்டமர்கிட்ட 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா கூட தேவையில்லாத வார்த்தை பேசக்கூடாது, வந்தமா மரியாதையாக நடத்தணும். கஸ்டமர் ஹோட்டல் போனாலும் சரி ஆட்டோனாலும் சரி எங்கேயுமே நமக்கு தேவை என்னங்க மரியாதை தேவைங்க. தமிழ் சமுதாயத்துக்கு தேவை மரியாதை. நம்மளும் அவங்ககிட்ட மரியாதையாக மாண்பாக பேசணும், அவங்களும் அதுக்கு என்ன சமதளம் என்ன பண்ணுறீங்க என்ன இல்லை. அப்போது நம்ம இதுக்கு எதுக்கு நான் இதெல்லாம் சொல்ல வரோன்னா, நிறைய விஷயங்கள் வந்து அங்கே இந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது. இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் கூட தனுஷ் அவர்களோ இல்லை அடுத்து வர ஆளுமைகளோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ விவசாயினா விவசாயி பிரச்சனை என்ன, காலையில் ஒருத்தர் பால் வியாபாரம் பண்ணுறாருன்னா அவருக்கு என்னென்ன கஷ்டம் வருது, பேப்பர் போடுற பையனுக்கு இந்த சின்ன வயசில் உழைக்கிறான், அதில் என்ன காசு வந்துடும். இப்போ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி இன்னும் ஊக்குவிக்கலாம்? ஏன்னா இப்போ பேப்பருன்றது வந்து படிப்பு சம்மந்தமானது. பேப்பர் வேலை செய்கிறவங்களுக்கு அரசே ஏன் ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கணும்? அதுவும் இப்போ நீ வந்து கல்லூரி படிக்கிற, உனக்கு வந்து இல்லை நீ ஸ்கூல் படிக்கிற, 10th +2 போகிறதுக்குள்ள இல்லை 10th காலேஜ் 3rd இயர் வரலாம் நீ இந்த வேலையை செய்யலாம். காலையில் எழுந்து நீங்கள் பேப்பர் போடுறீங்க அப்படின்னா அரசு வந்து உங்களுக்கு ஒரு மானியம். ஏன்னா மற்ற பசங்க பணக்கார வீட்டு பசங்க படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஆமாம். இந்த குழந்தை காலைல ஏஞ்சி 4-4:30 மணிக்கு ஏஞ்சி பால் பாக்கெட்டை போடுறதோ இல்லை பேப்பர் கடைக்கு போகிறதோ இல்லை காய்கறியில் யாருக்கோ ஒரு உதவி பண்ணுறதோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அவசரமாக சாப்பிட்டுட்டு பையை தூக்கின்னு பள்ளிக்கூடம் போவான். அப்போது நல்லா காலையில் ஏஞ்சி சூடாக இட்லி தோசை பணியாரம்லாம் சாப்பிட்டு வர குழந்தை கூட விடிகாத்தால் 5 மணிக்கு ஏஞ்சி 3 மணி நேரம் உழைச்சிட்டு 8 மணிக்கு 2 பேரும் ஒன்றா போகிறான். அப்போ அரசு இந்த குழந்தைய முன்னேறணும்னு துடிக்கிற குழந்தைய கீழே இருக்கிற குழந்தைய தூக்கி விடுறதுக்கு என்ன திட்டம் வச்சுக்கிறீங்க? அப்போது நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, என்னோட நடிகர்கள் இந்த மாதிரி ஒரு சிந்தனை இந்த மாதிரி ஒரு புரிதல் வரும்னு பார்த்தா, நான்லாம் வாங்கக்கூடாது அவார்டு, என் படத்துக்கெல்லாம் அவார்டு கொடுக்கல அப்போல்லாம் கேட்டிங்களா, இப்படி தங்களை பற்றியே விஜய் சார் தான் அதை ஆரம்பித்தார். இப்போ தனுஷ் சார் அதை ஃபாலோ பண்ணுறாரு. அதெல்லாம் பேசாத விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார்ல சார். ஆமாம், அடுத்து வரவங்க ஏன் பேசணும்னு ஒன்று ஜனாதிபதியே ஆகலாம் இனிமேல்ட்டு வைப்பு பண்ணி டான்ஸ் ஆடினா என்ன ஆகலாம், ஜனாதிபதி ஆகலாம், பிரதமர் ஆகலாம், தேர்தல் நின்று. ஏங்க இன்றைக்கினா தேவை, நீங்கள் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ போட்டு ஒரு 50 கோடி பேர் பார்த்துட்டாங்கன்னா 50 கோடி பேருக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் யாரை வேட்பாளர் போகிறீங்க, என்ன எதுவுமே தேவையில்லை. நீங்கள் பேசுகிறது இப்போ நீங்கள் ஒரு உச்சக்கட்ட நடிகை. இப்போ நாளைக்கு நான் சொல்கிறேன், சேலஞ்சு பண்ணுறேன், இல்லை நான் எனக்கு புரிஞ்சதை சொல்கிறேன், தோனி நாளைக்கு கட்சி தொடங்கி கூட
இந்த மாதிரி ஒரு 4 நடிகரை சேர்த்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணால் ஜெயிச்சிருவாங்க. தோனிக்கு என்ன அரசியல் தெரியும்? தோனி எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலையை, அவரை பார்த்தாரோடையே கூஸ் பம்ப்ஸு. ஆனால் அரசியல் வரும்போது ஒரு பத்திரிகையாளராக தோனிக்கு என்ன அரசியல் தெரியும்னு கேட்டால் தான் நான் பத்திரிக்கையாளர். அந்த புரிதல் இருந்தால் தான் நான் இந்த நாட்டினுடைய பிரஜை. சுத்தமாக மூளையே இல்லாமல் பண்ணுவார், எவ்வளோ சாட்டை வச்சுக்கிறாரு தெரியுமா, அப்படியே காலாண்டு ஹெலிகாப்டர் அடிப்பார், இவங்களெல்லாம் அடிக்க முடியுமா அப்படின்னு பேசலாம். ஒரு சிலர் தற்குறித்தனமாக பேசுவாங்க, அது வாதம் இல்லை. தோனி அவர்களுக்கு அரசியல் புரிதல் என்ன இருக்குது, மக்களோட பிரச்சனைக்கு எப்போ அவர் குரல் கொடுத்தார், அந்த மாதிரி பிரபலங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்றதையும் பார்க்கணும். ஆனால் இப்போ இருக்கிற நிலைப்பாடு பிரகாரம் அதெல்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா இளைஞர்கள் வந்து அவ்வளோ சிந்திப்பது கிடையாது. பிடிக்குதா போய் குத்தணும், அவ்வளோதான். ஒரு விமர்சனம் வந்துச்சு, அதாவது விஜய் கட்சி ஆரம்பித்தப்ப அதிமுகவர் என்ன விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா, விஜய் வந்து திமுகவோட ப்ராக்சி, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு விஜய் பேசுகிறது வந்து அதிமுகவை வந்து இருட்டடிப்பு செய்கிறதுக்காக பேசுகிறாரு, திமுக தான் விஜய் வளர்த்து விடுது அப்படின்ற விமர்சனத்தை அதிமுகவினர் வச்சாங்க. இப்போ தாவேக என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, திமுகவோட ப்ராக்சி தான் தனுஷ், உள்ளாட்சி தேர்தலில் வந்து திமுக ஃபண்டு பண்ணி தனுஷ் ஃபேன்ஸை இறக்கி விட்டு விஜய் ஃபேன்ஸுக்கு எதிராக தனுஷ் ஃபேன்ஸை வேலை செஞ்சு விஜய்க்கு எதிரான ஒரு ஆளுமையாக தனுஷை நிறுத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது. திமுக தான் ஒரு நடிகரையும் வளர்த்து விடுதுன்ற விமர்சனம் மட்டும் எந்த கட்சி எதிர்த்து இருக்கோ அதை வந்து விமர்சனம் வச்சிடுறாங்க. அதாங்க 2 விஷயம். ஒன்று வந்து எல்லாருக்குமே சொந்த புத்தி சுய புத்தின்னு ஒன்று இருக்கும். இப்போ ஒருத்தர் ஒன்று சொல்கிறதுனால அவங்க போய் அப்படியே பண்ண போகிறதில்ல. இப்போது விஜய் சார் அரசியலுக்கு வர்றதுக்கு எப்படி அவருக்கு ஆர்வம் இருக்கோ, அவர் ரசிகர்கள் ஆசைப்பட்டாங்களோ, அதேமாதிரி தனுஷ் அவர்களுக்கும் அவரோட ரசிகர்கள் ஆசைப்படலாம், அவர் வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. திமுக பொறுத்தவரை என்ன பண்ணாங்கன்னா, சினிமா கம்பெனி நடத்துறது, படம் எடுக்கிறது, படத்தாக போடுறது, படத்தெல்லாம் இன்னும் பெருசாகுது, எல்லாத்தையும் பெருசாகிட்டு அப்புறமா சினிமா நடிகர்கள்லாம் வராங்கன்னா வரதான் செய்வாங்க. நீங்கள் இதை தானே ஊக்குவிச்சிங்க, நீங்கள் இதை தானே வளர்த்தீங்க. அதாவது எம்ஜிஆர் அவர்களை நடிகராக சுருக்க முடியவே முடியாது. கலைஞர் அவர்களை திரைக்கதை எழுதின ஒரு வசனகர்த்தாவாக சுருக்கவே முடியாது. நான் இதை வந்து 100% உணர்ந்து பேசுகிறேன். இது கலைஞர் மாதிரி ஒரு உழைப்பாளியோ பன்முகத்தன்மை கொண்ட ஒரு அரசியல்வாதியை தேடினா கூட கிடையாது. யூனிவர்சிட்டி, பத்திரிகையாளருக்கு பத்திரிகையாளர், திரைக்கதை அதில் ஜாம்பவான், தமிழ் இலக்கியம், கவிதை எழுதுறது கொள்வது எழுத்தாளர், அரசியல்வாதி, அப்புறம் குடும்பத் தலைவர், எல்லாமே பார்த்துருக்காரு. அப்புறம் கட்சி நிர்வாகம், கட்சி தலைவர், இவ்வளோ விஷயங்கள். இப்போ எம்ஜிஆர் அவர்கள் எடுத்திங்கன்னா நடிப்பு வரும். அதே மாதிரி அந்த ஃபிலாந்த்ரஃபி, அதாவது தானம் தர்மம் பண்ணுறதுன்னு அது தனி டிபார்ட்மெண்ட்டில் ஸ்பெஷலைசேஷன். அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா நடித்து தான் வந்தாங்க. எம்ஜிஆர் கூட நிறைய படம் நடித்தாங்க, பிரபலமானாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுதான் அவங்களோட மூலதனம். அந்த மூலதனத்தை தாண்டி அவங்க அரசியல்வாதியாக மாறிட்டாங்க. வாட்டி முதலமைச்சராக ஆகிட்டதுக்கப்புறமே ஷி பிகேம் ஃபுல் டைம் பாலிட்டிஷியன். அதுக்கப்புறம் அந்த சினிமா சாயலுன்றது எல்லளவும் கிடையாது. அவங்க இருந்த காரணத்தினால தான் இந்த சினிமாவில் இருக்கிறவங்களாம் யாருமே கிட்டே போகல. ஆமாம், என் கூட அதுக்கப்புறம் என் கூட நடித்தவங்க, எனக்கு மேக்கப் போட்டவங்க, எனக்கு வந்து லைட்டிங் இவர் தான் பார்த்தாரு, எனக்கு டேட் இவர் தான் பார்த்தாருன்னு யாருன்னா ஒருத்தரை கிட்ட சேர்த்துருப்பாங்க. இப்போ விஜய் சார் பண்ணிகிட்ருக்காரு படம், ப்ரொடியூசரு அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் ப்ரொடியூசர் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கும் ஜோசியம் பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கும் டேட்ஸ் பார்த்துருப்பாங்க, மேனேஜரு, அவங்களெல்லாம் யாருன்னா வச்சுருந்தாங்க இல்லை. சசிகலா அவர்கள் தோழி ஆமாம், டேட்லாம் பார்த்தாங்க. முக்கியமானது வீட்டில் அரசியல் இல்லை, அரசியல். புனித கோட்டை பக்கம் என்ட்ரியே கிடையாது. தலைமைச் செயலகம் போகும்போது, கட்சி ஆஃபீஸ் போகும்போது கூட போவாங்க, வருவாங்க. ஒரு சில விஷயம்லாம் ஷி வாஸ் வெரி வெரி கிளியர் அண்ட் கிளவர். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னா வேறு லெவல். அந்தம்மா அவங்க உயிரோடு இருக்கும்போதெல்லாம் நான் பாராட்டி பேசினதே கிடையாது. ஆனால் இப்போது இதை ஊழல் குற்றச்சாட்டு வரும்போது நான் நீதியரசர் குன்னா சொன்னது தான் எனக்கு வேத வாக்கு. அப்போது ஒரு தலைவரை பற்றின புரிதல் என்ன? இப்போ இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் என்னென்னா, இந்த நடிகர் பிரபலமாக இருந்தாருன்னா இன்னொன்று அனிருத்து கூட முதலமைச்சர் ஆகலாம், மறந்துட்டேன். ஏன்னா வைப்பு தான் ஆட்டம் அப்படின்னு ஆகி போச்சுன்னா அனிருத் இவங்கள விட பயங்கரமாக வைப்பு பண்ணுவாப்புல. ஏன்னா இவங்களுக்கு வெறும் இவங்க பாட்டு தான் போட்டு ஆட முடியும். அனிருத் எல்லாருக்கும் பாட்டு போட்டுக்கிறாப்புல. அனிருத் கிட்ட பெரிய பெரிய ஸ்பீக்கர் இருக்குது. அனிருத் பாடியே ஆடுவாப்புல. உங்களால் படத்தில் தான் ஆட முடியும், எடிட்டிங் பண்ணிங்க. அனிருத் லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாப்புல. அதனால் ஆட்டம் இனிமேல் இப்படி தான் போகுது. யார் அதிகமாக வைப்பு பண்ணுறாங்களோ அவங்க பெரிய பெரிய பதவிக்கு வரலாம். பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் சினிமான்னு சொல்லி கொடுத்து ஆரம்பித்து டான்ஸு பாட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அது ஏதோ கொஞ்சம் பசங்க பச்சு பாவம் முடிஞ்சா மயில்சாமி அண்ணாதுரை மாதிரி அவங்க போய், இல்லை ஐயா அப்துல் கலாம் மாதிரி விஞ்ஞானி ஆகிட்டோம். ஆனால் பெரிய பதவிக்கு வரணுன்னா என்ன தெரியணும் உங்களுக்கு? பிரேக் டான்ஸு,
ஹிப்ஹாப் டான்ஸு, ராப் சாங்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் பெரிய பெரிய ஆளாக வர முடியும். சரி, இப்போ இந்த மேகதாது அணை அது வந்து கட்டுவதற்கு தமிழ்நாடு கவர்மெண்டோட பர்மிஷன் தேவையில்லைன்னு மத்திய இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு பர்மிஷன் கொடுத்தா தான் கட்ட முடியுன்ற ஒரு பார்வையும், கட்டுமான பொருட்கள்லாம் தமிழ்நாடு வழியாக தான் போயாகணும், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுக்காம அந்த அணை கட்டுவதற்கு அடிக்கல் கூட நாட்ட முடியாது அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது. விஜய் வந்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அணை கட்ட ஆரம்பிச்சிருவாங்களா? அதுங்க முதல்ல வந்துட்டு இந்த நேற்று வந்து பாராளுமன்றத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராஜ்யசபாவில் ஒரு கேள்வி கேட்குறாரு. நியாயமான கேள்வி. இந்த மேகதாதுல என்ன நடக்குது, மத்திய அரசு அது அனுமதி கொடுக்குதா, அப்புறம் கர்நாடக அரசு தமிழ்நாடு கிட்ட ஒப்புதல் வாங்காமல் கட்ட முடியுமா அப்படின்னு கேள்விகள் எழுப்புறாரு. அவர் ஏன்டா அந்த கேள்வி கேட்டாருன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அங்கேருந்து வந்த பதில் பாஜக தரப்பு அமைச்சர்லேருந்து. அமைச்சர் என்ன சொல்கிறாரு, ராஜ்பூஷன் சௌத்ரி அவர்கள் அது வந்து கர்நாடகா கட்டுறதுக்கு உண்டான வேலைகள் பண்ணுது, எங்களுக்கு வந்து டீட்டெயில் பிளான் ரிப்போர்ட் அனுப்பிச்சாங்க, அது சரியா இல்லை, அதை கொஞ்சம் சரி பண்ணி திருப்பி கொடுங்கன்னு நாங்கள் அவங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை சரி பண்ணி கொடுத்தா நாங்கள் ஓகே அப்படின்னு சொல்லி விசில் அடிப்போம், பச்சை கொடி வச்சு பண்ணுவோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு. அப்போ அவங்க மனநிலை என்னவாக இருக்குன்றது. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கர்நாடகம் வந்து தமிழ்நாட்டுக்கிட்டேயோ இல்லை கீழமை மாநிலங்கள், அதாவது ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ் என்று சொல்லுவோம், பாண்டிச்சேரி கேரளா உட்பட 3 மாநிலங்கிட்ட ஒப்புதல் வாங்கணுமா அப்படின்னா, இல்லை அந்த மாதிரி ஒப்புதல்லாம் வாங்க வேணாம், உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு 2018 அந்த சம்மந்தமான தீர்ப்பெல்லாம் வந்திருக்கு, அதில் வந்து அவங்க வந்து அந்த ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது, அந்த 18வது கிளாஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த கிளாஸ் வந்து அதை பற்றிலாம் சொல்லலை, அதனால் யாருக்கு என்ன வேணுமோ கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி பொத்தாம்பதுவாக பேசிட்டு அவர் பாட்டுன்னு ஹாப்பியாக போயிட்டார். குமுதா ஹாப்பி, சஃபர் பண்ணுறது யார், கஷ்டப்படுறது யார் அப்படின்றது தான் இப்போ பேச போகிறோம். இப்போது இந்த தீர்ப்புக்கு நிறைய தீர்ப்புகள் வந்திருக்குங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா, இது வந்து ரிப்போர்ட்டபிள், அதாவது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சிவில் ஒரிஜினல் இன்னரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்ளிகேஷன் நம்பர் 3127 ஆஃப் 2018, அப்புறம் சிவில் அப்பீல். இதில் வந்து கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடு ப்ளஸ் இது எத்தனை, அதாவது சிவில் பெட்டிஷன் ஒன்று இருக்குது 2007, அப்புறம் சிவில் அப்பீல் போகுது, மிஸ்லேனியஸு, ரிட்டு, சிவில், கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 கேஸ். இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, உட்காந்து இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறவங்க இதெல்லாம் அப்போ அதை எத்துன்னு வா அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு சட்ட வல்லுநர் நான் கிடையாது, சட்டம் இல்லை, நான் வந்து இன்றைக்கி மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க, இது என்ன சொல்லிக்கிறாங்க ஜட்ஜ்மெண்ட்டில், இந்த மாதிரி மத்திய அமைச்சர் ஒருத்தன் நமக்கு அதிகாரமே இல்லைன்னு சொல்கிறாப்புலையே, பாராளுமன்றத்தில் சொல்கிறாப்புல, நம்ம ஊரை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் கேள்வி கேட்குறாரு, அவர் வந்து நம்மளெல்லாம் கேட்க வேணான்றாங்கன்னா இது என்ன சப்ஜெக்ட்டு அப்படின்னு சொல்லி உட்காந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கின்னு நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி பேசணும். உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம், ஏதோ இந்த சின்ன வயசில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ABCD அந்த ஒரு வாரத்துக்கு டிக்கு போகிற மாதிரி இதையே சொல்லக்கூடாது, ட்ரூ ஆர் ஃபால்ஸா, உரிமையை விட்டு தர மாட்டான். இந்த அமைச்சர் பேசுகிறார் இல்லையா, அமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி, அவரை யாருக்கு தெரியும், அவ்வளோ பேருக்கு தெரியும், அவர் ஊரில் தெரியும். ஆனால் விஜய் அண்ணாவை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தெரியுமா? இப்போ நான் சொன்ன இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து வச்சுட்டு ரிப்பேரியன் ரைட்ஸ்னால் என்ன, லோயர் ரிப்பேரியன் ஸ்டேட்ஸோட உரிமை என்ன, நிலத்தில் இருந்து வரக்கூடிய தண்ணியை எப்படி பகிர்ந்துக்கிறது, காவேரி மேலாண்மை என்ன சொல்லியிருக்குது, எப்போத்துலேருந்து நம்ம வழக்கு போயிருக்கோம், சுப்ரீம் கோர்ட்டோட முழு தீர்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பணப்பாடம் பண்ணி அவர் ஒரு 2 நிமிஷம் வீடியோ போட்டால் எப்படி இருக்கும், இந்த எண்ணம் வருமா? ஒன்று. ரெண்டாவது, அவர் சொன்னதுக்கு இன்றைக்கி காலையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் நிருபர்களுக்கு மனசு கேட்காதுல்ல, நாங்கள் இப்படி சொல்லிட்டாங்க 4 பேர்கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்பாங்க இல்லையா, அப்படி கேட்கும்போது வழக்கறிஞர்கிட்ட எல்லாம் கேட்கும்போது இல்லைங்க அது ஃபுல் ஆர்டர் காப்பி வந்து மினிஸ்டர் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணலை, அதனுடைய பொருள் என்பது இன்னும் உட்பொருள் அதிகமாக இருக்குது, அது பிரகாரம் வந்து அப்படியெல்லாம் எடுத்தவங்க கர்நாடகா கட்ட முடியாது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது, டைரெக்டாக இல்லைனாலும் இன்டைரக்டாக அதில் ரெஃபரன்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். குறிப்பாக காவேரியினுடைய டெக்னிக்கல் செல்னுடைய சேர்பர்சன் சுப்பிரமணியம் அவர்கள் அந்த பாயிண்ட்டை சொல்கிறார். அமைச்சர் வந்து அவர் வந்து அதை ஃபுல்லாக முழுவதுமாக புரிந்து கொள்ளவில்லை, அவர் வந்து பாதி புரிஞ்சிருக்கார், பாதி இன்னும் ஃபுல் சரத்துக்களுக்குள்ளே தீர்ப்பினுடைய ஃபுல் சரத்துக்குள்ளே போகலன்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார். செக்ரட்டரிஸ் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க மினிஸ்டர்கிட்ட, நமக்கு இதுக்கெல்லாம் பர்மிஷன் தேவையில்லைங்கிற விஷயத்தை வந்து செக்ரட்டரி சொல்லியிருப்பாங்களா சார்? ஆமாங்க. இப்போ உட்காந்துக்கிட்டு ஃபுல்லாக அவருமே அமைச்சருமே ஃபுல்லாக படிச்சிருக்க மாட்டார்ல. ஆனால் அவருக்கு என்ன போச்சு, கர்நாடகா மேகதாது அணை கட்டினா அவருக்கு என்ன, கட்டி அவருக்கு என்ன, அவர் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர், பாதிக்கப்படுற தமிழ்நாடு கேரளா தானே, பாண்டிச்சேரி தானே, இந்த 3 மாநிலத்துக்கு தானே காவேரி நீர் வரும்.
அப்போ நம்ம இல்லை இதில் இப்போ நம்ம கிட்ட இருக்க பெஸ்ட்டு பிளேயர் யார் இன்னைக்கு? நம்ம முதலமைச்சர் தான் பெஸ்ட்டு பிளேயர். இப்போ பிகில் படத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, நல்லா யார் ஸ்ட்ரைக் விளாட்றாங்களோ அந்த குழந்தைய தானே வீட்டுக்கு போயிட்டு, அம்மா நீ வாம்மா, நீ போராடணும், நீ இப்படி ஒதுங்கினா நல்லதாம்மா, நீ யோசிப்பார், உன்ன மாதிரி எத்தனை குழந்தைங்க, உங்கள் அண்ணன் சொல்கிறேன் அப்படின்னு நல்ல பிளேயரை கூட்டின்னு வந்து ஆட விட்றாரா? அதுக்கப்புறமா இன்னொருத்தரை பார்த்து அந்த குழந்தைய பார்த்து கிண்டல் பண்ணுறாரா, அது கோவப்படுறாரா, குண்டம்மா குண்டம்மா நீ நீ அவள் தான் சாப்பிடு அப்படின்னா எதுக்கு வெறுப்பேற்றுறாரு? ஆனால் டிஃபெண்டர் பிளாக் சென்டர் பிளாக்கு என்னை மீறி யார் பந்து எடுத்துன்னு போகிறோம் நான் பார்க்குறேன் அப்படி கோச்சா அவ்வளோ படத்துலலாம் காட்டினீங்க. ஐயா இது பெரிய பிரச்சனை. ஏன் ஒருத்தர் வந்து நமக்கு வந்து உரிமைலாம் வாங்க வேணாம், நாங்கள் அவங்க நினச்சா பண்ணிக்கலாம், சரி நீங்கள் தடுத்து நிப்பாட்டிங்கன்னா அது பார்க்கலாம், பட்டும் படாத மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாடை வெறுப்பேற்றுற மாதிரி பேசிக்கிறார் ஒருத்தர் பாராளுமன்றத்தில். இதே அம்மையார் ஜெயலலிதாவாக இருந்தால் இந்நேரத்துக்கு சிங்கிள்ஸ் கூப்பிட்டுருப்பாங்க, கோர்ட்டுக்கு வாப்பா நீ, என்ன இது, அதாவது இப்போ கோர்ட்டுக்கு போகலாம் வாணும். அதனால தான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது சட்ட ரீதியாக இன்னும் ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது காவேரிக்குள்ளே எங்கேயும் எதுவும் பண்ணக்கூடாது, எங்களுக்கும் உரிமை இருக்குது, எங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லுங்க நாங்கள் போயிடுறோம், அதுதான் அந்த தீர்ப்பாயம் சொல்லுது. அவங்க தான் கேட்குறாரு, அந்த இவர் சுப்பிரமணியம் சொல்கிறாரு, எங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு காவேரி நீரில் உரிமை இல்லைன்னு சொல்லியிருக்குது. நீ அணை கட்டினா நீர் உற்பத்தி குறையும், அப்போ ஏன்னா பாதிக்கப்படுவேன். மலை மேலே நீங்கள் வச்சுருக்கிறீங்க, மலை மேலே நீ டேமு கட்டினா அங்கே தண்ணியை நீ பிடிச்சி வச்சுக்குவ, நீ பார்த்து பார்த்து திறந்து விடணும், இப்போ திறந்து விட மாட்டேன்றீங்க. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா அணை கட்டினா ஏன் இருக்கிற அணையெல்லாம் பத்தாதா? கேஎஸ்ஆர் இருக்குது, கபினி இருக்குது, ஹாரங்கி இருக்குது, அதெல்லாம் பத்தாதா? எவ்வளோ கட்டுவீங்க, எத்தனை இடத்துல கட்டுவீங்க, கட்டிக்கினே இருப்பீங்களா? அதனால் ஆறா இல்லை அது என்ன ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினா அங்கங்கே கட்டிக்கிறதுக்கு? அப்போ ஒரு புரிதல் வேணும்ல. சரிங்க, அணை வந்து அந்த காலத்தில் கட்டினாங்கன்னா அந்த காலத்தில் வந்து போச்சு, அதனுடைய ஒரு பகுதியை எடுத்து வச்சாங்க. இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா ஆற்று படுக்கை வந்து மணல் திருடி போகுது, மணல் வந்து தண்ணியை தேங்கிறது இல்லை, எல்லா இடத்துலையும் ஆற்றினுடைய தண்ணி வளம் வந்து கீழே போகுது. அப்படி இருக்கவும் மேலும் ஒரு அணையை கட்டினீங்கன்னா தப்பு. ஐயா காமராஜர் காலத்துக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஆற்றுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சு, மண் இருந்தது, மண்ணெல்லாம் இந்த அளவுக்கு யாரும் திருடின்னு போய் விற்கல, அதனால் இருக்கிறதுனால அது நிலத்தடி நீரை பாதுகாத்துச்சு சமாளிக்க முடியுது அணை கட்டுறதுனால. இன்றைக்கி தேதியில் நிலத்தடி நீரே இல்லை. அப்போ நீங்கள் அங்கே மேலே அணை கட்டிங்கன்னா கீழே இருக்கிறதெல்லாம் பாலைவனமாக மாறிடும். இதை நான் சொல்லலை, ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் சரி பண்ணின்னு எந்த சிவிலில் என்னாச்சு, எந்த மிஸ்சலேனியஸ் பெட்டிஷன் என்னாச்சு, ரிட்டு என்ன போனோம், சுப்ரீம் கோர்ட் டைரெக்ஷன் என்ன, காவேரி வாட்டர் ட்ரிபியூனல் என்ன சொல்லிச்சு, இதெல்லாம் யார் சரி பண்ணி மக்கள்கிட்ட புரிகிற மாதிரி பேசணும்? முதலமைச்சர். ஜனநாயகம் படம் பார்த்துக்கின்னு கர்ச்சி பேத்து தொச்சின்னு அழுதுன்னு மனசு கஷ்டப்பட்டுன்னு தேட்டருக்காரங்கெல்லாம் பாவம் நம்மளை நம்பி படம் போட்டுக்கிறாங்க. கர்நாடகா போய் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. அது அடுத்து அவங்க ஹாப்பி கர்நாடகாவில், இங்கே கன்ஃபார்ம் பண்ணல, பத்திரிகையாளர்கள் கர்நாடகா கவர்மெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, வராங்க வராங்க வாங்க வாங்க மேகதா அதில் கட்டியே ஆகணும். அதெல்லாம் ஒரு டெக்னிக்கல் அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா நம்ம ஊரில் தான் இந்த நிறைய மண்ணெலாம் போகுது. இப்போ ஆல்ரெடி வந்து வெளி மாநிலத்துக்கு போக, அதாவது விஜய் சாரோட அரசு செஞ்ச நல்ல காரியம் அது. கன்னியாகுமரியில் பெரிய பிரச்சனை இது, எல்லாம் இந்த மலை கிளை ஆற்று மணலெல்லாம் ஃபுல்லாக உடைக்க வேண்டியது தமிழ்நாட்டில், எதுன்னு போய் கேரளாவில் விற்றுட்டு போயிட வேண்டியது. ஏன் கேரளாவில் மணல் இல்லையா, கேரளாவில் மலை இல்லையா, ஏன் அவங்க உடைக்க மாட்டுறாங்க? ஆனால் அவங்க புத்திசாலி, கொஞ்சமாச்சு இந்த மலை காடு இன்னொன்று மீறி அங்கே தொட்டால் என்ன அதுதான் இயற்கையாக கூப்பிட்டு வச்சு செய்யுது. வயநாடுலலாம் பார்த்தீங்கன்னா கட்டடம் கட்டுறியா, கட்டுப்பா கட்டு, எவ்வளோ வருஷம் இது பார்க்குறன்ற மாதிரி இயற்கையாக உடச்சின்னு போயிடுது, மலையாக சரியுது. அப்போ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா புத்திசாலித்தனமாக மரத்தை அவங்க மரத்தையோ மலையோ சீக்கிரத்தை தொடுறது இல்லை. நம்ம அப்படி இல்லை, நம்மளது நல்லா கிரிப்பாக தானே இருக்குது, கொஞ்சம் என்ன மழை இருந்தான்னா மண்ணாங்கட்டியாக போனான்னா உடச்சி கான்ட்ராக்ட்காரர். இப்போது நேற்று கூட அங்கே ட்ரக்கு ஓட்டுறவங்கலாம் பார்டரில் போய் கன்னியாகுமரியில் போராட்டம், வண்டி பெரிய பெரிய வண்டியெல்லாம் எடுத்து போய்ட்டு காவல்துறை அவங்கள சமாளிக்க முடியல, அப்புறம் போராட்டம் கைவிட்டாங்களா என்னன்னு தெரியல. நான் என்ன சொன்னேன்னா அவங்க 3 மாதமாக எங்களுக்கு வேலை வாய்ப்புலாம் அடிபட்டிருக்கு, வியாபாரம். அரசு வந்து ஒரு கொள்கை முடிவு எடுக்குது, வெளி மாநிலத்துக்கு போகக்கூடாது. அப்போது அவங்கள கூப்பிட்டு பேசி அது எதனா நிவாரணம் மாதிரி ஒரு ஒன் டைம் மாதிரி கொடுத்தோ செட்டில் பண்ணி, இல்லை அரசு இப்போ நான் உன் வண்டி வாங்கிட்டேன், வண்டிக்கு டியூ கட்ட முடியல, வண்டியெல்லாம் என்கிட்ட கொடு நான் வாங்கிக்கிறேன். அரசு வண்டின்னு வாங்குது இல்லை, பிடபிள்யூடி இருக்குல்ல, அரசு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, வாட்டர் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, யாரோ கான்ட்ராக்டர் பயன்படுத்துகிற வண்டிக்கு பில்லு போடுறீங்களே, அவங்களெல்லாம் கூப்பிட்டு உன் வண்டி விலை என்ன ரேட்டு நான் வாங்கிக்கிறேன், வண்டியை வாங்கிக்கிறேன், உனக்கு வேலை வாய்ப்பு போயிடுச்சு, நான் போட்ட சட்டத்தினால உனக்கு மணல் அள்ளுறதோ மலையை உடைச்சி அதை வியாபாரம் பண்ணுற வேலையோ போயிடுச்சு, என்னால் நான் முடிவு எடுத்துட்டேன், நான் 5 வருஷம் இருக்கிற வரலும் வெளியூருக்கு நீ உள்ளூரில் ஓட்டுறனா ஓட்டிக்கோ. இப்போ கேரளாக்கு எத்தனை போய் மண்ணு கொடுக்குறது, ஆந்திராவுக்கு எத்தனை போய் பாறாங்கல்ல இறக்குறது, அந்த சீன்லாம் முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டோட சொத்து தமிழ்நாட்டை விட்டு வெளில போகக்கூடாது,
அவங்களாம் கொடுக்குறாங்களா? கொடுக்கலல்ல. நான் வண்டியாக கொடுக்கணும். தண்ணி கொடுக்க மாட்றான் சார். பக்கத்தில் மலை ஜல்லி செங்கல் எல்லாம் எடுத்துன்னு போகிறீங்க. மற்ற மாநிலத்துக்கு போகுது. கோயம்புத்தூரில் அதான பிரச்சனை. அங்கே என்ன பிரச்சனை ஆச்சு? தடாகத்தில் எல்லாம் செங்கல் பண்ணி பக்கத்து மாநிலத்துக்கு போகிறது. ஆனால் கோயம்புத்தூர் அந்த இடம் காலி. அப்போது இதெல்லாம் பார்க்கணும். அப்போ உண்மையிலே இந்த விஷயத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களோட அரசு எடுத்தது அருமையான முடிவு, கொள்கை முடிவு, கரெக்டான முடிவு, தப்பு கிடையாது. அப்போது அதனால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ மக்களுக்கு என்ன நிவாரணம்? அப்புறம் நிவாரணத்தை கொடுங்க. அந்த பொருளெல்லாம் நீங்களே வாங்கிக்கணும். அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. சரிப்பா, கடனும் போச்சு, பொருளும் விற்று போச்சு, ஏதோ ஒரு நிவாரணம் கொடுத்தாங்க, நான் அடுத்த வேலையை பார்க்குறேன். அவன் போராட்டம் பண்ண போகிறது. இப்போது மற்றவங்களோட பிரச்சனையை தாம் பிரச்சனையாக பார்க்கணும். சார் இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்குல்ல சார். இப்போ டெல்டா வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிட்டாங்க. அது விவசாயம் நடந்தால் தானே அது வேளாண் மண்டலமாகவே இருக்கும். தண்ணி வரலாம் விவசாயம் நடக்காது. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல சார். அது வேளாண் மண்டலமாக இல்லை அப்படின்னா திருப்பி பழையபடி இந்த மீத்தேன் திட்டங்கள்லாம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் உருவாகும். அப்போ என்ன பண்ணால் எல்லாம் கும்பலாக போய்ட்டு எடப்பாடி பழனிசாமி கண்டா வர சொல்லுங்கன்னு பாட்டு தான் பாடணும். ஏன்னா அவர் தானே அந்த வேளாண் சிறப்பு இதாக மாற்றி விட்டது. அவர் மாற்றி விட்டு போயிட்டார். ஆனால் தண்ணி வரனா மொத்தமாக போயிடும். அப்போது மத்திய அரசு, ஓஎன்ஜிசி, நிறைய கெயிலு, நிறைய நிறுவனங்கள்லாம் இருக்குது. அது எண்ணெய் எடுக்கிறதா, கேஸ் எடுக்கிறதா, எதை எடுக்கிறது, இல்லை வெள்ளைக்காரனுக்கு எவனுக்கு பைப்பு போடுறது, ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஒரு லெவலுக்கு மேலே இப்போ அந்த இடம் வந்து பட்டு போச்சு, விவசாயமே நடக்கலைன்னா விவசாயிகளும் என்ன ஆகிடுவாங்க? சரி என்ன பண்ணுறது? சரி, அந்த காத்தாடி வைக்கிறவங்க கூப்பிட்டாங்க, காத்தாடி வச்சுன்னு போக சொல்லு, விண்ட் எனர்ஜி, இல்லை சோலார் போடுறவங்க சோலார் போட்டோம், சோலார் எனர்ஜி, ஃபஸ்ட்டு அப்படி யோசிப்பாங்க. அவங்க யாரும் வரல இன்வெஸ்ட் பண்ணால் அப்புறம் என்ன பண்ணுவாங்க? சரி, மத்திய அரசு கேட்குது, எடுத்த கொடுத்துருவோம். எவ்வளோ போராட முடியும்? அதாவது கடனை வாங்கி, அதாவது இந்திய திருநாட்டிலே அதிகமான விவசாய கடன் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கும். எவ்வளோ கேவலமாக இருக்குது கேட்குறதுக்கு, அசிங்கமாக இருக்குல்ல. அப்போது நம்ம நாட்டினுடைய விவசாயியை நம்ம அந்த லெவலில் தான் வச்சுருக்கோம். படம் எடுக்கிறோம், ஏதோ ஒன்று தான், அந்த படமும் பாதி நேரம் ஓடுறதில்ல, வைபாக வருதில்ல. வாழைன்னு ஒரு படம் எடுத்தாப்புல, அருமையான படம். அதில் ஒரு சில காட்சிகள் இந்த டீச்சர்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் இருக்கா, எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஆனால் அந்த படத்தினுடைய அந்த கஷ்டத்தை காட்டி, ஒரு நாள் கூலி எவ்வளோ, விவசாயம் எவ்வளோ கஷ்டம், வாழையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது காட்டிடும். இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களும் நீங்களாம் தான் படம் எடுக்கிறீங்க. படத்துறையிலேருந்து தான் இப்போ நீங்கள் முதலமைச்சர்லாம் வந்துருக்குறாரு. ஆனால் புரிய மாட்டேன் இந்த பிரச்சனை. நீங்களா இல்லை ஃபஸ்ட்டு இந்த நேரம் கூப்பிட்டு உண்மையான மாற்றம்னா என்ன பண்ணிடுறோம்? விவசாயி கூப்பிட்டு 3500 ரூபா நெல்லுக்கு குவிண்டல் கேட்குறீங்க, கஷ்டம். இப்போ இவ்வளோ வாங்குறீங்க, நடுவில் எதுனா ஒரு விலை சொல்லுங்க, சந்தோஷமாக கையெழுத்து போடுறேன். கடன் சுமை ஏறுது, பார்த்துக்கிறேன். முதலமைச்சராக எனக்கு அது நிர்வாகம் பண்ணுற திறமை இருக்குது. விவசாயி அப்படின்னு சும்மா பேசிட்டு போகிறதுக்கு நான் வரல. பார்ப்போம், 2 வருஷம் கழிச்சு என்ன ஏதுன்னு பார்ப்போம். கடன் இவ்வளோ இருக்குது, இந்த பாருங்க பேப்பர், இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க, நீங்கள் விவசாயி சங்க தலைவர்லாம் வந்துருக்கிறீங்க, ஐயக்கன் வந்துருக்கிறீங்க, பிஆர் பாண்டியன் வந்திருக்கீங்க, ஊர்லேருந்து நிறைய பேர்லாம் வந்துருக்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என் இடத்துல இருந்து யோசிக்கும். அதேமாதிரி நான் உங்கள் இடத்துல இருந்து யோசிக்கும். ஒரு ரிவிஷன். முந்தைய ஆட்சி கொடுத்த விட கூட காசு கூட்டி கொடுக்கும். கரும்பு விவசாயி 4500 ரூபா கேட்குறீங்க டன்னுக்கு, அவ்வளோ முடியாது. இப்போ இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குது, மத்திய அரசு உதவி பண்ணுறதில்ல, மாநில அரசு தான் பண்ணணும். நான் ஏற்றுக்கிறேன். நடுவில் ஒரு இடத்துல மீட் பண்ணும். இப்போ இது எப்படின்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போனோம், ஆட்டோ ஓட்டுவர் 200 ரூபா கேட்குறாரு சம்மந்தமே இல்லாமல். நம்ம 100 ரூபா தான் அது மதிப்பு. நம்ம என்ன பண்ணுவோம்? சரிண்ணா, உணவும் வேணாம் எனக்கும் வேணாம், 150 ரூபாய்க்கு போகலாமா அப்படின்னு, அவ்வளோதான். அது மாதிரி எத்தனை கூட்டங்கள் போடப்பட்டிருக்கு. இப்போ தான் பட்ஜெட்டு கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்களா அமைச்சர் வினோத் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள்லாம், வெங்கட்ராமன் அவர்கள்லாம் கலந்துக்கிறாங்க, விவசாயிலாம் கலந்துக்கிறாங்க. பார்ப்போம் பட்ஜெட்டில் எதனா இருக்குமா என்ன. இதெல்லாம் பட்ஜெட் வரலாம் போக வேண்டியது கிடையாது. அதெல்லாம் வந்து 5 கையெழுத்தில் உள்ளே வரணும். விவசாயி பிரச்சனைலாம், விவசாயி பிரச்சனை 5 கையெழுத்தில் உள்ளே வரலன்னா என்ன அது கையெழுத்து? ஏன்னா மாண்பு இருக்குது அதில். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் வந்து 30 விழுக்காடு மக்கள் பிரச்சனையை நீங்கள் சரி செய்கிறீங்க. விவசாயி கூலிகள், விவசாயத்தை சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறீங்கன்னா ஜனத்தொகையில் 30% பிரச்சனையை தீர்க்கிறீங்க. நீங்கள் தீர்க்காமல் விட்டிங்கன்னா அவங்கெல்லாம் புறப்பட்டு மெட்ராஸு, கோயம்புத்தூர், சென்னைக்கு, மதுரைக்கு வேலை தேடி வருவாங்க. போக்குவரத்து நெரிசல், இடப்பற்றாக்குறை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லாமல் எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. நீங்கள் கிராமங்களில் சரியாக விவசாயத்தை பராமரிக்கலை, காப்பாற்றலைன்னா ஊரகத்தில் வேலைவாய்ப்பு நீங்கள் உற்பத்தி பண்ணனா பிரச்சனை. ஊரகத்தில் வேலைவாய்ப்பு உற்பத்தி பண்ணுறதுக்கு விவசாயம், கால்நடை, மீன் வளம்,
இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இன்னொரு விவசாயம் இருந்தால் தான் விலைவாசியும் கட்டுக்குள்ளே இருக்கும். இல்லை இறக்குமதி பண்ண கரெக்டாக ஆரம்பிச்சோம்னா சொன்னீங்க. விலைவாசி கரெக்டாக இருந்தால் தான் கட் ஏன்னா எல்லாரும் சாப்பிட்றதுக்கு அங்கே தானே போனோம். அண்ணா சீமா சொல்லுவார்ல 5G 4Gலாம் வைக்க கஞ்சி எங்கேருந்துப்பா வரும் அப்படின்னு கேட்குறாருல சாப்பாட்டுக்கு. அது கரெக்டான கேள்வி தானே அது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ பார்க்கலாம் சார் விஜய் விவசாயிகளுக்கு என்ன செய்ய போகிறார். நன்றி சார். நன்றி.